கோயம்புத்தூர் நவீன் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தமிழ்நாடு கம்மநாயுடு எழுச்சி பேரவை சார்பில் சமீபத்தில் யுகாதி திருநாள் கொண்டாடப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சியினர் பங்கேற்ற இந்த விழாவிற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வருகை தந்தபோது அங்கிருந்த திமுகவினர் நிகழ்ச்சியை புறக்கணித்து வெளியேறினர். இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பேரவையின் நிர்வாகி பாலாஜி உத்தமராமசாமி, பேரவையின் நிர்வாகியான ராமமூர்த்தி என்பவர் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அண்ணாமலை அழையா விருந்தாளியாக வந்ததாக மேடையில் பேசியதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்தார். ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு குழப்பத்தை விளைவித்த ராமமூர்த்தி தனது செயலுக்கு பகிரங்க மன்னிப்பு கோருவதோடு தனது பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என பேரவையின் மாநில நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 22/3/2026 அன்று கம்மநாயுடு எழுச்சி பேரவை சார்பில் நடத்தப்பட்ட 16ஆம் ஆண்டு யுகாதி திருவிழாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்ச்சிக்கு நான் மற்றும் சில நிர்வாகிகள் அனைவரும் அழைத்ததன் பேரில் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வர ஒப்புக்கொண்டு நாங்கள் சுமார் 11 மணிக்கு அங்கே போகிறோம். அங்கே போகும்போது நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு 700-800 பேர் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நாங்கள் போகும்போதே அது ஒரு வேற நான் அந்த கட்சியின் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு மாற்று கட்சியோட கூட்டம் மாதிரி ஒரு நிர்வாகி நடத்திட்டு இருந்தார். அங்கே நாங்கள் போன உடனே எல்லாரும் அங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்த அத்தனை கமவார் சொந்தங்களும் திரு அண்ணாமலை அவர்களை அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்றாங்க. நாங்கள் மேடைக்கு போகும்போது சிலர் கிளம்பி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே அந்த ஒரு நிர்வாகி, இன்னைக்கு மாவட்ட தலைவராக இருக்கிற ராமமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, அலையா விருந்தாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரு அண்ணாமலை எதிராக பயன்படுத்துகிறார். எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அதையே இந்த கமவார் சமுதாய மக்கள் என்னைக்குமே அவங்கவுங்களுக்கு தனியான அரசியல் வச்சிருக்காங்களோடைய ஒரு பொது வெளியிலையோ ஒரு கல்யாண வீட்லையோ போய் நீங்க அரசியல் பேசினா அது எங்க சமுதாயத்துக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஏதோ இவரு தான் பண்ண மாதிரியும், இவர் நேற்று வந்தால் இந்த அமைப்புக்கே இவர் கொஞ்ச நாள் தாச்சு. நாங்கெல்லாம் ஆரம்ப காலம் என்பது, ஆரம்ப காலத்திலிருந்து அதுக்கு தூணா இருந்தவங்க எல்லாருமே இங்க இருக்கவங்க, இந்த அமைப்பில் இருக்கவங்க. சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுற சொல்ற ராமமூர்த்தி இதுல அரசியல் கலக்கறதுக்கு என்ன காரணம்? அரசியல் கலக்கணும்னா நீங்க வேற எங்காவது பண்ணுங்க. அவருடைய ஒரே குறிக்கோள் இதை காமிச்சு இத்தனை கமவார் சமுதாய மக்கள் எங்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிட்ட எலெக்ஷன் டைம்ல ஒரு பணம் பறிக்கும் நோக்கமாவே இதை வச்சிருக்காரு. இதை அவங்க கட்சி தலைமை கண்டிப்பா விரும்பாதுங்கிறதையும் நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு பொது வெளியில இவங்க நடத்தினதை கண்டிப்பா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது, யாருமே எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால ராமமூர்த்தி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இந்த பதவியிலிருந்து அவர் உடனே விலகணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்காக தான் இந்த பிரச்சனை.